Hello friends, welcome to VERT School of Banking. Myself Pavitran Munusami. இந்த வீடியோல தமிழகத்தின் சிறப்பு பெயர் பெற்ற இடங்கள் பார்ட் 2 அதுதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நெசவாளர்களின் இல்லம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கரூர். ஓகேங்களா? தமிழகத்தின் நெசவாளர்களின் இல்லம் கரூர். தமிழ்நாட்டில் ஏரி மாவட்டம், அதாவது இப்படி கேட்கலாம், இல்ல தமிழ்நாட்டில் ஏரிகள் அதிகமாக இருக்கும் மாவட்டம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாலும் காஞ்சிபுரம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கோழி பண்ணை மாவட்டம் நாமக்கல். நம்ம எல்லாருக்குமே தெரியும் முட்டை வந்து அதிகமாக கிடைக்குது. ஸோ இப்போ முட்டை அதிகமாக கிடைக்குது அப்படின்னா கோழி பண்ணை இருந்தது அப்படின்னா தான் கிடைக்கும். ஓகேங்களா? தமிழ்நாட்டின் கோழி பண்ணை மாவட்டம் நாமக்கல். அதுக்கப்புறம் தென்னிந்தியாவின் காசி. ஓகேங்களா? இது பாருங்க, தென்னிந்தியா சவுத் இந்தியாவோட சோ காசி அப்படின்னு அழைக்கப்படும் ஊர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரம். ஓகேங்களா? நம்ம நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 1ல வந்து பார்த்திருப்போம். அதாவது தமிழகத்தின் புனித பூமி வந்து ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ரைட். சோ அப்போ ராமநாதபுரத்துல தான் ராமேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, அண்ட நடனத்தின் இருப்பிடம். ஓகேங்களா? சீட் ஆஃப் காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னுவாங்க. சோ அண்ட நடனத்தின் இருப்பிடம் வந்து எது அப்படின்னா சிதம்பரம். சோ நடராஜர் சோ அவரோட டான்ஸ். ஓகேங்களா? அண்ட் தென் தொல்பொருளியலில் புதையல் நகரம் என்று அழைக்கப்படும் இடம் இல்ல ஊர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா புதுக்கோட்டை. ஓகேங்களா? அண்ட் தென் முட்டை நகரம், ஆல்மோஸ்ட் கோழி பண்ணாங்க அதிகமா இருக்கு அப்படின்னாலே முட்டை நகரம் வந்து நாமக்கல். பாருங்க, நாமக்கல் வந்து ஆல்மோஸ்ட் நாமக்கல் வந்து 3 இருக்கு. தமிழ்நாட்டின் கோழி பண்ணை மாவட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கனாலும் நாமக்கல். முட்டை நகரம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாலும் நாமக்கல். அதுக்கப்புறம் போக்குவரத்து நகரம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாலும் நாமக்கல். சோ அப்ப நாமக்கலுக்கு வந்து மூணு பேர் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் புவியியலாளர்களின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுவது சேலம். ஓகேங்களா? புவியியலாளர்களின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுவது சேலம். அதுக்கப்புறம் தென்னிந்தியாவின் அணிகலன். ஓகேங்களா? சோ இங்க வந்து ஆல்மோஸ்ட் தென்னிந்தியாவின் அணிகலன் அப்படின்னா ஏற்காடு. அதுக்கப்புறம் பாருங்க, இந்தியாவின், இது வந்து தமிழகத்தில் கிடையாது, இந்தியாவின் பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படும் ஊர் இது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நேஷனல் வைடா வந்து திருப்பூருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்தியாவின் பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படுவது திருப்பூர். ஓகேங்களா? சோ ஆல்மோஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்ட் 3 பார்ட் 4 அந்த மாதிரி பார்ப்போம். சோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது டவுட்ஸ் டீடைல்ஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க வேர்ட் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கோட வாட்ஸ்அப் நம்பர் 9442493249 அப்படிங்கிற நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.